ஹாய் மக்களே, நேற்று ஈவினிங் எடுத்த விலாங் இது. நான் எப்பயுமே வீட்டுக்கு வந்த உடனே விளக்கேற்றிடுவேன். ஸோ 1 வீக் ஒன்ஸ் வந்து பெட்ஷீட் மாற்றணும். மண்டேவே இதை மாற்ற வேண்டியது. கொஞ்சம் டைம் இல்லாதனால சரி அப்படி நல்லா தானே இருக்குன்னு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி மாற்றணும்னு சொல்லிட்டு பெட்ஷீட் மாற்றிட்டுருக்கேன். இந்த பெட்ஷீட் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆன்லைனில் காமிச்சிட்டு இருந்தேன். மீஷோ ஆப்பில் தான் இது ஆர்டர் பண்ணேன். ஸோ என் பொண்ணுக்கிட்ட காமிச்சேன், பாப்பா இது நான் வாங்கட்டுமான்னு கேட்டால் வாங்கி கொடுமா அப்படின்னோடனே அவள் ரொம்ப ஆசைப்பட்டு இது வாங்கினோடனே அவள் ஹாப்பி ஆகிட்டா. ஸோ இது ரொம்ப அதிகமாக போட மாட்டேன் இந்த பெட்ஷீட்டு. ஏன்னா அழுக்கு அப்படியே தெரியும், ஒயிட் அண்ட் வித் எல்லோ கலந்தது இது. ஸோ அழுக்கு ரொம்ப தெரியும். நம்ம தலையில் இருக்க அழுக்கு கூட அந்த தலானியில் அப்படியே எண்ணெய் கரையாக இருக்கும். ஸோ அதனால் துவைச்சிட்டேன்னா ரொம்ப ஒரு 2 months ஒன்ஸ் தான் இந்த பெட்ஷீட்டே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 4-5 பெட்ஷீட் இருக்கனால இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாப்பா வந்து நேற்றே கேட்டேன், எனக்கு அந்த பெட்ஷீட் போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போட்டு விட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் துணி இருந்துச்சு, டைட் பிடிக்க வேண்டிய துணியெலாம் இருந்துச்சு. ஸோ அந்த துணியெல்லாம் வந்து தச்சிட்டு இருந்தேன் நான். இந்த மிஷின் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினது. எனக்கு தைக்கலாம் தெரியாது. சும்மா வந்து ஓரம் அடிக்கிறது இந்த மாதிரி ப்ளவுஸ் கற்றுக்க போனேன். ஒரு 1 வீக் தான் போனேன். 1 வீக்கில் என்ன கற்றுக்க முடியும்? எனக்கு கட் பண்ண தெரியாது, பட் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் ஐடியா இருக்குது. அவங்க வந்து கட் பண்ணுறது வந்து சொல்லி கொடுத்தாங்க, பட் எனக்கு மறந்துருச்சு. ஸ்டிச் பண்ணுற ஐடியா இருந்துச்சு. இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். போன பர்த்டேக்கு எனக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. 13,000 சிங்கர் வந்து இது நார்மல் மிஷின் கிடையாது, 21 தையல் அந்த மாதிரி மிஷினு. அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து சட்னி அரைச்சிட்டு தோசை. இது வந்து என்னோடய ஃபேவரட் சட்னின்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்றா போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, காஞ்ச வத்தல் வந்து எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி கடந்த பருப்போடு கொதிக்க விடுவாங்க. இது வந்து என்னோடய அப்பாவோட அம்மா வந்து செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க. இது வரைக்குமே நானும் ட்ரை பண்ணுறேன். அவங்க டேஸ்ட்டுக்கு என்னால் செய்யவே முடியல. ஸோ இது நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த சட்னி தான் இருக்கும். என் ஹஸ்பண்டே கேட்பாங்க, உனக்கு பிடிக்கிறதுனால இதை அடிக்கடி நீ செஞ்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த சட்னியை செஞ்சுட்டு என் பாப்பாவும் என் மாமியார் வீட்டிலேருந்து இன்னும் வரல. ஸோ அதனால தான் நான் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு செய்கிறேன். அந்த அம்மா வரங்குள்ளே நான் செஞ்சிடணும். இல்லைம்மா ஏம்மா செய்கிறேன், என் கூட விளையாடுமான்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ அவள் வரங்குள்ளே எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு சமையல்லாம் செஞ்ச உடனே பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிட்டேன், என் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று ஈவினிங் மேலே இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. க்ளீனிங் ஒர்க்கு தான் மோஸ்ட்டாக வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு இருக்கும். வேலையை விட்டு வந்த உடனே ஐயோயோ இவ்வளோ வேலை இருக்கே, இது என்ன பண்ணுறது, இப்படியே போட்டால் நாளைக்கு மறுபடியும் வந்து வேலை செய்ய எரிச்சலாக இருக்குன்றதுக்காக முடிஞ்சாலும் முடியலைனாலும் வேலை செஞ்சு தான் ஆகணும். வீட்டில் நம்ம ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும், வீட்டுக்கு வந்தும் வேலை பார்க்கணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. டிஃபன் செய்யணும், அப்புறம் வீட்டில் துணி துவைக்கிற வேலை இருக்கும், இல்லைனா சம்திங் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வேலைக்கு பாப்பா பிறந்தப்பெல்லாம் ஜாபே போல் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ வீட்டில் இருந்தப்போ என்ன பண்ணுவேன்னா, காலையிலே சாப்பாடெலாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பேன். பாப்பா அப்போ சின்ன பாப்பா தான். ஸோ அவளுக்கு ஃபீட் பண்ணால் தூங்கிடுவா. அவளுக்கு அவ்வளோவா என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாள். ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலை இருக்கும், பட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு டபுளாக இருக்கும் வேலை. ஸோ தலையில் ஆயில் வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து எண்ணெயே வைக்க மாட்டேன். எனக்கு முடி வந்து நான் 11th 12th படிக்கிறப்ப நல்லா அடர்த்தியாக இருந்துச்சு. அந்த பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கொட்டி போச்சு முடி. அந்த ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணேன். ஒரு 4 years பேக் வந்து நான் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணேன். ஸோ அதுலேருந்தே என் முடி வந்து ஃபுல்லாக கொட்டிட்டு சொட்டி ஆயிடுச்சு. அதனால் ரேபிட் ஆயில் வந்து தேய்ச்சிட்ருக்கேன். வீக்லி வந்து 2 times தான் எண்ணெய் வைக்க முடியும். ஆஃபீஸ்க்கு எண்ணெய் வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு 2 times மட்டும் எண்ணெய் வச்சிட்டு இருந்தேன். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், வெளியே கோலம்லாம் போட்டேன். காலையில் வந்து லேட் ஆகிடுச்சு. நான் எழுந்ததே வந்து 4 o'clock தான் எழுந்தனே. ஐயோ மணி ஆயிடுச்சு, எப்படி 4:30க்கெலாம் விளக்கேற்றுறது, இன்னும் பூ மாற்றணும், வெளியே வராண்டாவில் வந்து க்ளீன் பண்ணணும், குங்குமம் மஞ்சள் வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 o'clock எழுந்தது. ஐயோ புலம்பிகிட்டே இருந்துச்சேன். என் ஹஸ்பண்ட் வேறு எதுக்கு புலம்பிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், மணி 4 மணி ஆகிடுச்சு. எப்போயுமே 3:30க்கே எழுந்துருவேன், ஆனால் இன்றைக்கி 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ அவசரமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக 4:30க்கெலாம் விளக்கேற்றிட்டேன். எப்படியோ அந்த 1/2 hour இருக்கிற வேலை பூ மாற்றிட்டு வெளியே கோலம் போட்டுட்டு உள்ளே அடுப்பங்கரையில் கோலம் போட்டுட்டு. நான் டெய்லியும் அடுப்பங்கரையில் கோலம் போடுறது வந்து மகாலட்சுமி வந்து சமையல் கட்டுக்கு தான் மொத வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதனால் வந்து நான் அடுப்பில் போயிட்டு கோலம் போடுவேன். அதை சுற்றி போட மாட்டேன், பட் அடுப்பு மேலே போடுவேன். அந்த இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. பட் நம்ம ஒரு சாமி கும்பிட்றோன்னா எல்லாமே தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு
பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த போற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆனால் டெய்லியுமே வந்துட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஐயோ எங்கடா நம்ம தூங்கிட போகிறோமோ. நான் 2 ஃபோனில் அலாரம் வச்சாலும் நமக்கு வந்து அந்த தூக்கத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு அப்பப்போ முழிச்சு பார்ப்பேன், ஐயோ டைம் ஆகிட போகுதுன்ட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா பீன்ஸு, நான் இப்போ காமிச்சல அந்த பீன்ஸ் பேர் எனக்கு தெரியல. ஸோ அந்த பீன்ஸ் வந்து குருமா மாதிரி வச்சுட்டு அவரைக்காய் பொரியல். ஸோ அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாய்பாபாவுக்கு உகந்த நாள், வியாழக்கிழமை. ஸோ வந்து எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும், நான் அவரையும் வழிபடுறேன். ஸோ வீக்லி ஒன்ஸு வியாழக்கிழமைனா அவங்க கோயில் கூட நான் போயிடுவேன். சமையல் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் சமையல் வேலை. ஸோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குக்கிங் வந்து நான் ரொம்பலாம் நல்லா செய்வேனா அப்படின்னு சாப்பிட்றவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். இப்போ நான் பண்ணுறேன்னா நான் நல்லா தான் செய்கிறேன்னு சொல்லுவேன். பட் வீட்டில் சாப்பிட்றவங்கள கேட்டால் அவங்க சொல்கிறது தான் உண்மை. ஆக்சுவலி அதுதான் உண்மை. இப்போ நான் வந்து யோசிப்பேன், இப்போ நான் டெய்லியும் சமைக்கிறேன்னா எனக்கு வந்து யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். பட் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம தான் எல்லாமே செய்யணும், வேறு வழி கிடையாது. இப்போ என் அம்மா வீட்டுக்கு போனேன்னா என் அம்மா வீட்டில் ஜாலியாக இருப்பேன். ஒரு காப்பி கிளாஸ் கூட எடுக்க தேவையில்ல, அம்மா வந்து எல்லாமே செய்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லோரும் அப்படி இருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் நாங்களாம் அப்படி தான். நானும் என் சிஸ்டரும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டால் எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. நாங்கள் ஒரு வேலை கூட செய்ய மாட்டோம். ஐயோ பசங்க, எங்கள் அம்மா வந்து நீ அந்த வேலை செய் இந்த வேலை செய்யலாம் எங்கள் அம்மா சொல்லவே மாட்டாங்க. அவங்களே வந்து நாங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே காஃபி வந்துடும், டிஃபன் வந்துடும், எல்லாமே வந்துட்டு. இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் போட்டுட்ருக்கேன், கேரட்டு பீட்ரூட்டு சேர்த்து சக்கரை போட்டு அரைச்சி இது ஜூஸ், இது ஏபிசி ஜூஸுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் தான் இந்த மாதிரி எனக்கு டெய்லியும் போட்டு கொடு, இந்த வெயில் காலம் வேறு வருது, அதனால் அவருக்கு டெய்லியும் ஒரு ஜூஸ் மாற்றி கொடுக்கணும். ஸோ ஒரு நாள் இது மாதுளப்பழம், அப்புறம் ஆரஞ்சு பழம், அந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும். ஃப்ரிட்ஜில் அவர் வேலைக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கட்டும் அப்படின்ட்டு. நான் வந்து என்னென்னா சமையல் பண்ண உடனுக்குடனே பாத்திரத்தை விளக்கிடுவேன். அது வேறு சேர்த்துட்டு இருந்தால் நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே பாத்திரம் விளக்கி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபைனலாக வந்து குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, காய் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எதுவும் அந்த பருப்பு இருக்கனால எக்ஸ்ட்ரா எதுவும் பருப்பு நான் செய்யலை. ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கி மெனு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு பாய், நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.